கடைகளுக்கான வேலைகள் வந்து கிடுகால வேய. வணக்கம் ப்ரோகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகிலன். நல்லூர் கந்தனினுடைய இந்த வருடத்திற்கான பெருந்திருவிழா 17ஆம் தேதி ஆரம்பமாகி நடைபெற போகுது. அதற்கு முதல் இப்போ இந்த ஆலய சூழலை வந்து திருவிழாவுக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான காட்சியில் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க ஏற்படும். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனல் முதல் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்தோம். இப்போவே உள்ளூர் வழியூர் சுற்றுலா பயணிகளால் இந்த நல்லூர் வளாகம் வந்து நிறைந்திருக்கிறது தான் சொல்லுவோம். நிறைய நல்லூரான் பாதியிலே நாடு முகமது சேவைகளால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூலாம் போட்டு அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு கிடுகால வேயப்பட்ட வீதியை மூடிய ஒரு பந்தலாண்டு போட்டிருக்கிறான். இதன் கட்டுரையால வரைக வாரம் முதலாவது நுழைவாயில் தான் நல்ல கந்தன் தண்ணீர் பந்தல். எவ்வளோ ஆயத்த வீரர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்குது. திறந்து வாங்குவாங்க, உள்ள போய் பார்க்கணும். இது வந்து கோயில்கிட்ட தெற்கு புறவாசல், தெற்கு வாசல் போகிறது பாருங்க. அப்படியே காட்சி இருக்கு. இதிலே ஒரு வீதியை மூடி மண்டபம் ஒன்று போட்டிருக்கலாம். அதோட பாருங்க நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்காங்க. நல்லூர் பின்வீதியில் இருக்கிற இந்த விநாயகர் ஆலயத்துக்கு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் இந்த சிவப்பு சிறுவர் கொடிகளாலே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த இடமெல்லாம் வெள்ளம் மணலெல்லாம் கொட்டியிருக்கேன் பாருங்க. ஆலய சூழல் எல்லாம் சிற்றாடலாம் படிவா சுத்தப்படுத்தியிருக்கேன்.
இதுதான் இப்போ கட்டடியில் திறந்து வைக்கப்பட்ட இந்த அலங்கார நல்லூரான்ற இந்த நுழைவாயில். இந்த நுழைவாயிலூடாக நாங்கள் கோயிலை நோக்கி போகிறோம். அந்த கோபுரம் தெரியுது. இதால் போய் பார்ப்போம் எப்படியான ஆயுத வேலைகள் நடைபெறுவது பார்ப்பாங்க. நல்லூர் துர்கா மணிமண்டபத்துக்கு அருகில் எப்படியான ஒரு நுழைவாயில் பழமையாக போகிற இந்த நுழைவாயில். வேலை நடைபெற்று கொண்டிருக்கும். நல்லூரினுடைய வடக்கு பக்க வாசல். வடக்கு பக்க இந்த கோபுரத்துக்கு முன்னால் நிற்கிற பாருங்க. இந்த வடக்கு வாசலே இப்போ வந்து அங்கால மண்ணெல்லாம் கொட்டி பரவி கொண்டிருக்கேன். மற்றது இந்த ஓரம் எல்லாம் அந்த சேவல் கொடிகளாலே அலங்கரிக்கப்பட்டிருக்குது. பழமையான அந்த நடைமுறைகளை நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். மற்ற அந்த முகாப்பில் முன்பக்க வாசலில் வைக்கக்கூடிய அந்த மணிகள் எல்லாம் இருக்கிறார். இந்த வேலி எல்லாம் வச்சுக்கலாம் தான் கொண்டு வைக்கலாம் போகிறோம். அந்த இப்போ வேலையை நடைபெற்று கொண்டிருக்கோம். மண் பரவி கொண்டிருக்கலாம். அதோட இந்த கரண்ட் வேரியல், லைட் வேரியல், ஸ்பீக்கர்லாம் போட்டுக்கலாம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டை மூடி மண்டபம் கொண்டு ஒரு அலங்கோலத்தோட அந்த மேலே வளை கொண்டு போட்டுருக்காங்க. ரோட்டை மூடி அந்த மண்டபம் கொண்டு இந்த அலங்கோலத்தில் இருக்காங்க. லைட்டிங் இதெல்லாம் போட்டு கண்டிப்பா இது நல்லூர் பின் வீதி. நிழற்பொதிகையா சரியா? அரசடி வீதியில் இப்படி ஒரு நிழல் குடை. அரசடி வீதியில் ஒரு நிழல் குடை இருக்கு. இந்த இடங்களில் வந்து கடைகளுக்கான இந்த மணி கடைகள் தயார்படுத்துறது. இந்த கடைகளுக்கான வேலைகள் வந்து மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறார். பருத்தித்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் தெற்கு வாசல் பக்கத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறைக்கு போகிற அந்த பிரதான வீதியில் அப்படியான காட்சி